கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இனி நாம் பார்க்க போகிற வசனம் என்னென்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு, அதாவது நம்மளுக்கு நல்ல வழி, நம்ம போகிற வழியெல்லாம் நல்ல வழி அப்படின்னு தோணுமா, ஆனால் அதோட முடிவு என்னது? மரண வழிகள், சாவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வழிகளை கடவுளுக்கு ஒப்பிக்கணும். கடவுள்கிட்ட நம்மளுடைய வழிகளை கொடுக்கணும். கடவுளே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், நான் இந்த காரியத்தை பண்ணுறேன், இந்த செயலை நான் செய்ய போகிறேன், இது உமக்கு பிரியமான காரியமா அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட நம்ம வழியை ஒப்புவிக்கணும். அப்படி ஒப்புவிச்சா நம்ம வழிகள் நல்ல வழியில் போய் முடியும், நம்ம செயலும் நல்லபடியாக முடியும். அப்படி இல்லாமல் நமக்கு தோன்றத எல்லா காரியத்தையும் நம்ம மனம் போன போக்கில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகுமா? அதன் முடிவோ மரண வழிகள், மரணத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, இப்போ ஒரு செயலை செய்ய போகிறீங்க, ஏதாவது அனுதின வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த காரியம் உங்களுக்கு பிரியமானதா, இந்த செயல் உமக்கு பிரியமானதா அப்படின்னு உங்கள் வழிகளை கடவுளுக்கு ஒப்புவீங்க. அப்படி ஒப்புவிச்சிங்கன்னா நீங்கள் நல்லபடியாக அந்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. அந்த காரியம் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கும். இல்லை உங்கள் மனம் போன போக்கில் போய் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதன் முடிவு என்ன தான்? மரண வழிகள். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள்.